இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது
மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி உம்முடைய இரட்டிப்பான ஆசிரை கொடுத்து எங்களோடு கூடவே வழி நடக்கப் போகின்ற உம்முடைய கிருபையை எண்ணி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய அரவணைப்பிற்குள்ளே வாழ்ந்து உம்முடைய பாதுகாப்பை சுவைத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி எதுவும் இல்லை என்று அறிவிப்பர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறை நூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம் வார்த்தைகளால் பலம் கொடுக்கும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம படிச்ச வாசகம் சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இந்த சீராக்கின் ஞான நூல் நமக்கு சொல்லி தருகிற தத்துவம் என்ன தெரியுமா? நம்முடைய வாய் வார்த்தைகள்ல நாம எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படி என்பதாகும். வாய் வார்த்தை. ஒருத்தரை நாம எப்படி மதிப்பிட்டு கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை கொண்டு. இப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு நாம கோபத்தை மூட்டினாலும் அவர் எதுவுமே சொல்லிக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப பொறுமைசாலி. ஏன்னா அவர் தன்னுடைய வார்த்தையை விடல. அப்போ ஒரு பெரிய சமூகத்துல ஒருத்தரை நாம எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அவர் கோபப்படாம அமைதியாக உட்கார்ந்துகிட்டு இருந்து சிரிக்கிறார் அப்படின்னா மற்றவங்க அவரை எப்படி கருதிப்பாங்க? அவர் ஒரு பொறுமைசாலி அப்படின்னு. அதுவே நீங்க ஒரு பெரிய சமூகத்துல ஒருத்தரை பார்த்து பேசுகிற பொழுது நீங்க பேசின ஏதோ ஒரு வார்த்தை, எதர்ச்சியாக பேசிய ஏதோ ஒரு வார்த்தை அவருக்கு மனசுல பட்டதும் அவருக்கு கோபம் வந்து அவரு அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று சத்தம் போட்டு கத்துவாராக இருந்தார். அவர் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், பணம் படைத்தவராக இருந்தாலும், சமூகத்துல பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் கூட அவர் நொடி பொழுதுல கீழே வந்துடுவார். அப்போ நம்மை மதிப்பீடு செய்வது எதுங்க? எப்பொழுதும் நம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தையில நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். சில வார்த்தைகள் மனிதர்களுக்கு மருந்தாக இருக்கும். காயப்பட்ட மனிதர்களின் உள்ளத்திற்கு மருந்தாக இருக்கும். அதுவே சில வார்த்தைகள் நல்ல உள்ளத்தை கூட காயப்படுத்தும். உங்களது வார்த்தை எப்படிங்க? நீங்க அடுத்தவரை காயப்படுத்தக்கூடியவரா அல்லது அடுத்தவரது காயத்திற்கு மருந்து கொடுக்கக்கூடியவரா? உங்களுக்கு 2 சாய்ஸ். ஒன்று, நீங்க ஒருத்தரை காயப்படுத்தலாம் அல்லது ஒருத்தரை நீங்க குணமாக்கலாம். இந்த நிலையில
நீங்க எதுவாக இருக்க விரும்புவீர்கள்? எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அடுத்தவர் காயத்திற்கு களிம்பாக இருக்கத்தான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிஜத்துல அப்படி நம்மால இருக்க முடிகிறதா? அப்படி என்பதுதான் கேள்வி. சமயங்கள்ல சில காரியங்கள் நம்மால பண்ணிக்க முடியாது. இப்ப பாருங்களேன், ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ற சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க நம்மால ஒரு 25 கிலோ தூக்கிக்க முடியுமா? தனி மனுஷனா நம்மால தூக்கிக்க முடியும். ஒரு 35 கிலோ அதையும் தூக்கிக்க முடியும். ஒரு 50 கிலோ கஷ்டப்பட்டு தூக்கிக்க முடியும். அதுவே ஒரு 100 கிலோ 200 கிலோ நம்மால முடியாது இல்லையா? அப்போ அதை நாம தூக்கி ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு உதவி வேணும். யாருடைய உதவி வேணும்? நம்மை விட பலசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய உதவி வேணும். அப்போ அப்பேற்பட்டவருடைய உதவி நமக்கு கிடைத்தால் அந்த 200 கிலோ என்ன 300 கிலோ என்ன அந்த பாரத்தை நம்மால ஈஸியாக தூக்கி நிறுத்திவிட முடியும். வாழ்க்கையில நம்மால நம்முடைய வார்த்தைகளுக்கு காவல் நிற்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மை விட பலசாலியாக இருக்கக்கூடிய வார்த்தையில் வல்லமை உள்ளவராக இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய உதவியை நாடிப்போம். அவர் நம்மோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை நாம பேசுவதற்கு துணையாக நிற்கின்ற தருணம். எப்படி அந்த பாரமான பாரத்தை நம்மால் தூக்க முடியாமல் ஒரு பலசாலியின் உதவி கொண்டு நம்மால் தூக்கிக் கொள்ள முடிகிறதோ அதே போன்று அவருடைய வார்த்தைகளின் உதவியின் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் அவர் மூலமாக புறப்பட்டு வருகின்ற பொழுது அடுத்தவரது மனதை நாம காயப்படுத்த மாட்டோம். களிம்பு தடவி அவர்களுக்கு மருந்தாக இருப்போம். நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவருக்கு எப்பொழுதுமே மருந்தாக அமைந்து அவர்களது மனதை மகிழ்வித்து அந்த மகிழ்வு முகத்திலே தெரிந்து அவர்களது வாழ்க்கையை செழிப்புற செய்து அப்படி அவர்கள் செழிப்புறுகின்ற தருணத்தில் ஒருவர் செழிப்புற்று அந்த செழிப்பை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொண்டு அந்த பகிர்வின் மூலமாக ஒரு சமூகமே நம்மை பார்த்து இந்த ஆளுகிட்ட போய் பேசினா என்னன்னு தெரியலையா, அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயரமாக இருந்தால் அது நம்முடைய வல்லமையால் முடியாமல் இருக்கலாம். தெய்வத்தின் துணை கொண்டு நம்முடைய நிலை அப்படி உயரமாக இருந்தால் அதாங்க சிகரத்தில் வாழுகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் உரிமை உள்ளவர்களாக வாழ வாழ்த்துகிறேன். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். முகம் பார்க்கத்தானே தினம் அப்பம் கையில் கொண்டேன். என் உயிர் அதில் உன்னுயிர் தந்து என்னை வாழ செய்யுமே. என் பலம் நீர்தானே, என் பலவீனம் நீர்தானே,
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையில் இருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. உயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமானது. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டன விளங்க செய்தான். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம்,
பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறம நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையங்கள், திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தார்களும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுத்து நிற்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ to bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பலி மூலமாக ஆசீர்வதித்து, இந்த நாள் பூராக எங்களோடு வழித்துணையாக வந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களோடு கூடவே நீர் நடக்க இருப்பதை நினைத்து உமக்கு நன்றிகளை எடுக்கின்றோம். மேலுமாக நீர்தாமே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து நாங்கள் ஆசீரோடும் ஆரோக்கியத்தோடும் நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்து கொள்ள உதவி செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பின் உள்ளங்களே, மகிழ்ந்திருப்போம், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிலிப்பியர் 4:4 சொல்லுவதன்படி ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow.